ஜெய் ஸ்ரீராம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். நான் சங்கிகளின் ஆதரவாளன் மட்டும் இல்லை, பாஜகவினுடைய நலன் விரும்பி அனுதாபி. நான் 1993 வந்து நான் பாஜகவில் இணைச்சிக்கிட்டேன். அந்த சித்தாந்தம் பிடிச்சிருந்தது, அந்த ஆன்மீக அரசியல் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் 1993 என்னோடய சின்ன வயசுலேயே நான் பாஜகவில் இணைச்சிட்டேன். இன்றைக்கி தமிழகத்தில் பாஜக வளரணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. அப்படி ஆட்சியை பிடிக்கணும் இல்லை கட்சி வளரணும் அப்படின்னு பாஜக தலைமை நினச்சதுன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக, அதாவது திராவிட கட்சிகள் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்க, திமுக கட்சி கூட கூட்டணியில் இருக்கிறவங்க, அதை மறைமுக கூட்டணியில் இருந்து வேலை செய்கிறவங்க, இவங்களையெல்லாம் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்கிற மாதிரி சின்ன இளமை தலைவர் நிறைய இருக்காங்க. தயாராகவும் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு. அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்தீங்கன்னா பாஜக சீக்கிரம் வளருது. ஆனால் இவங்களுக்கு நீங்கள் ரிட்டைர்மெண்ட் கொடுக்காம புதுசாக களத்தில் இறங்கி வர்ற தலைவர்களை நீங்கள் உள்ள நினச்சி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இவங்களும் செய்ய மாட்டாங்க, அவங்களும் செய்யப்பட மாட்டாங்க. அதுதான் இந்த இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சனை அதுதான் நடந்தது. இவங்களும் செய்யலை, கட்சியை வளர்த்துன அவரையும் செய்ய விடலை. 55 வருஷமாக, எம்ஜிஆர் காலத்துலேருந்து 55 வருஷமாக அசைக்க முடியாத சக்தியாக இருந்த அதிமுகவே அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்திக்கும் போது 76 தொகுதியில் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பாஜக 2வது இடத்துலேருந்து 12% ஓட்டு வாங்கிச்சு. ஏன்னா அவருடைய உழைப்பு அந்த மாதிரி. அண்ணாமலையை வந்து பாஜக தான் அறிமுகப்படுத்துச்சு, அது யாரும் இல்லைன்னு சொல்ல அவரும் அதை மறுக்க கிடையாது. எப்பவுமே பாஜகவுக்கு விசுவாசமாக இருப்பான்னு அவரும் சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் வந்து இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் வந்து கட்சியை வளர்த்துறதுக்கு அந்தளவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை, அது அவர் தான் செஞ்சார், அவரை செய்ய விடலை. இன்னமும் இந்த மூத்த தலைவரும் சொல்லிவிட்டு திராவிட கட்சிகளுக்கு ஜாலரா அடிக்கணும் கூட வச்சுட்டு கட்சியை வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு அதாவது ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப வேகத்தோடையும் கட்சி வளரணுங்கிற அக்கறையோடையும் நான் தமிழகத்தில் வேலை செய்யறதுக்கு நிறைய இளம் தலைவர் இருக்காங்க, அவங்கள வாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்களை அனுப்பிடுறேன். இவங்க இருந்தீங்கன்னா இவங்களை வச்சுட்டு நீங்கள் தமிழகத்தில் அரசியல் பண்ணவே முடியாது, பாஜக வளர்த்தவே முடியாது. அதான் சொல்கிறேன், இவங்களும் செய்ய விட மாட்டாங்க, அவங்களையும் செய்ய மாட்டாங்க. நான் வந்து 93 1993 பாஜகவில் இருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு எங்கள் ஏரியாவில் சின்ன சின்ன பொறுப்புகள் எனக்கு கொடுக்குறதுக்கு முன்மொழிஞ்சாங்க. நான் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் டைம் கொடுக்க முடியாது, என்னால் அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் சும்மா பேருக்கு நம்மளும் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறோம், நமக்கும் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேருக்காக அந்த பொறுப்பை வாங்கி வச்சுட்டு வேலை செய்யாமல் இன்னும் அது நமக்கு அழகலை. எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா ஒரு பொறுப்புன்னு அதுக்கு உண்டான வேலை செய்யணும். அந்த செய்யறதுக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்குதான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அது தகுதி இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால நான் பொறுப்பு வாங்கிட்டேன். அந்த மாதிரி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு வேலை செய்யாதவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் பாஜக நல்லா வளரும். அண்ணாமலை போனதுக்கப்புறம் பாஜகவுக்கு நஷ்டமாக நிறைய பேர் பத்திரிகையில் கேட்குறாங்க. அப்போ இப்போ இருக்கிற தலைவர்கள் அதுக்குன்னா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து எனக்கும் பாஜக அண்ணாமலை அவர்கள் போனதுனால வந்து பாஜக அழிஞ்சிடாது. ஏன்னா பாஜக அழிவு கட்சி இல்லை, அது பாஜக வந்து புதுசாக கட்சியில் தலைவர்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய திறமையான தலைவர்கள் உருவாக்கி இன்றைக்கி தமிழகத்துலேயும் திறமையான தலைமை பொறுப்புக்கான திறமையான மக்கள் களத்தில் இறங்கி மக்களை வேலை செய்கிற ஆளுங்க நிறையா இருக்காங்க. அவங்கள தடுக்கிறது இந்த மூத்த தலைவர்கள் அவங்க தான். மற்றபடி பாஜகவுக்கு வந்து எந்த பின்னடைவும் கிடையாது. இவங்க இந்த மூத்த தலைவர்னு சொல்கிறவங்க இந்த வெட்டியாக பொறுப்பை கையில் வச்சுட்டு வெட்டியாக எந்த வேலையும் செய்யாமல் இப்போ இருக்கிற தலைவர்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிமட்ட தொண்டன் போய் பாத்திர முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற தலைவர். எப்படின்னா இவங்கெல்லாம் பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா நான் களத்தில் இறங்கி வேலை செய்கிறேன். இவங்களாம் இப்போ பார்க்குறதுனால நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இவங்களை வச்சுட்டு இந்த மூத்த தலைவர்னு சொல்லிட்டேன், என் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில தலைவர்களை வச்சுட்டு பாஜகவை தமிழகத்தில் வளர்த்தவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. போன திமுக ஆட்சியில், அதாவது 2021 திமுக ஆட்சியில் திமுக பதவியேற்றதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் அண்ணாமலை அவர்கள் தலைவராகிறாரு. நான் குடியிருக்கிற என்னோடய வார்டில்
அதிமுக சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் எங்கள் ஏரியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்படி அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கு பணமும் கொடுத்தாங்க. திமுககாரங்க கொடுத்தாங்க, அதிமுககாரங்களும் கொடுத்தாங்க. பாஜகக்காரங்க ஒரு பைசா கூட கொடுக்க கிடையாது. அப்போதைக்கு வந்து திமுக அப்போது அந்த அந்த எங்கள் பேரூர் வச்சு ஒரு புது தலைவர் போட்டிருந்தாங்க. ஆனால் அதிமுகவில் அவர் ரொம்ப வருஷமாக இருக்கார். ரொம்ப வருஷம் இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர், திறமையான தலைவர் கூட, களத்தில் இறங்கி வேலை செய்கிற தலைவர். அப்படி இருந்து கூட அண்ணாமலை அவர்களுடைய சிறந்த பணிக்காக வந்து எங்கள் வார்டில் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. திமுக கருத்து 2வது இடத்துல தான் பாஜக இருந்தது. அந்த மாதிரி ஒரு வளர்ந்த கட்சியை இன்றைக்கி பழையபடி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு பாஜகவினுடைய அடிமட்ட தொண்டனுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம், பாஜகவில் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு, உண்மையாக உழைக்கிறதுக்கு தொண்டர்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் இந்த மூத்த தலைவர்களை வச்சுட்டு அவங்க சேர்த்திங்கன்னா இவங்க செய்ய மாட்டாங்க, அவங்கள செய்ய பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம். உண்மையாகவே வந்து கட்சி தமிழகத்தில் வளரணும் அப்படின்னு கட்சி தலைமைக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, இப்போ மூத்த தலைவர்கள் எல்லாத்துலேயும் ஒரு சிலர் அவங்களெல்லாம் வாலண்டரிட்ட வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு புதுசாக வேலை செய்ய கொடுங்க. கண்டிப்பாக கட்சி வளரும், தமிழகத்தில் ஆட்சி கொடுங்க, அது உறுதி. ஜெயஹிந்த், வணக்கம்.